ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஹல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். குயிக்காகவே செஞ்சு பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவு சுரக்காய் எடுத்திருக்கேன். அதெல்லாம் நல்லா கிரேட்டரில் வச்சு நல்லா திருவிட்டு தண்ணியை ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். தண்ணி சுத்தமாகவே இருக்கக்கூடாது. 150 கிராம் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவு பால் 100 ml எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் முந்திரி திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துக்கலாம். சுரக்காயை நல்லா வதக்கணும். ஒரு வாசம் வரும், அந்தளவுக்கு வதக்கிடணும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்திடலாம். பால் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை சிம் பண்ணுங்கள். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. சுரக்காய் நல்லா வெந்து வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ மறுபடியும் இது நல்லா மெல்ட் ஆகி வரும். சர்க்கரையும் சுரக்காய் எல்லாம் கலந்து இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் கலர் பவுட்ரு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். சப்போஸ் கலர் பவுட்ரு யூஸ் பண்ணுறது பிடிக்கலனா மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க, வாசம் வராத மாதிரி. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கிண்டுறது கஷ்டமான டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. கைவிடாமல் கிண்டணும். அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒன்றா திரண்டு வரும். இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும்போது எடுத்துடலாம். நீங்கள் சொல்லலைன்னா இது என்ன காய்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.